ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூடியூப் சேனலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தம்ப்நெயில் வந்து எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபைல் எப்பவும் போல் இதில் டபுள் கிளிக் பண்ணி லொக்கேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து என்னோடய மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ இதில் நான் கம்பேர் பண்ணுறேன், இதை விட எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 ஃபோட்டோஸ் இருக்குது. இது கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து இந்த வீடியோ கம்பேர் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோட்டோவை விட இந்த ஃபோட்டோ கொஞ்சம் குவாலிட்டி பெட்டராக தெரியுது. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதை வந்து பென் டூல் வச்சு கட் பண்ண போகிறோம். பென் டூலை வச்சு எப்படி வரைஞ்சி ட்ரா பண்ணி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். ட்ரா பண்ணி முடித்தோன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேத்து மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குது. இதை நீங்கள் கொடுக்கும்போது ஃபெதர் ரேடியஸ் கேட்கும். இது ஜஸ்ட் வந்து ஒரு 1 செட் பண்ணிக்கோங்க. 1 செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் நமக்கு செலக்ட் ஆகி கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபைலில் நியூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்துட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல நிறையா சைஸஸ் வந்து நமக்கு காமிக்கும். லெட்டர், லீகல், இந்த மாதிரி நிறையா சைஸ் காமிக்கும். இதில் வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டிய அந்த ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1280 × 720 HDTV 720p. நீங்கள் இதை சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூடியூப்பில் தம்ப்நெயில் வைக்கும்போது உங்களுக்கு ஃபுல் வியூவில் வந்து தம்ப்நெயில் கிடைக்கும். இதில் ஏதாவது சைஸ் நீங்கள் மாற்றி வச்சிங்க அப்படின்னா தம்ப்நெயிலில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதாவது சைடில் 2 சைடு பிளாக்காக இருக்கும், சென்டரில் மட்டும் தான் தம்ப்நெயில் வியூ ஆகும். ஸோ நான் வைக்கக்கூடிய தம்ப்நெயில் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வைக்கிறேன். என்னோடய தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாகவே வந்து நல்லா கவர் ஆகி தெரியும். அதனால் நீங்கள் வந்து இந்த சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் வந்து நான் எப்படி செட் பண்ண போகிறேன்னா, இதுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிம்மாக இருக்கனால தான் நான் இதை கட் பண்ணி எடுத்தேன். இல்லாட்டி நான் அதையே ஆல்ட்ரு பண்ணிடுவேன். இப்போ இந்த க்ரீன் கலரே நம்ம செட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த கலர் பேலட்டில் கிளிக் பண்ணிவிட்டு நல்லா க்ரீன் ஓரியன்டான பேக்ரவுண்ட், நல்லா டார்க்கான க்ரீன் அல்லது இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் கொடுத்துட்டு இதை நம்ம ஓகே கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து க்ரீன் செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபில். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபில் இருக்குது. ஒன்று வந்து பெயிண்ட் பக்கெட் ஃபில். இது என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட் அதை எடுத்து வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் கலரை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ரும். இல்லை எனக்கு வந்து க்ரீன் மட்டும் வேண்டாம், இந்த ஒயிட்டும் சேர்ந்து வேணும் அப்படின்னா அடுத்து 2வது ஆப்ஷன் இந்த கிரேடியன்ட் டூலில் எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்படி லைட்டாக அப்படி இழுத்து விட்டிங்கன்னா பாதி க்ரீன் அண்ட் பாதி ஒயிட்டாக இருக்கும். ஸோ இது கூட வந்து ஒரு பெட்டராக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து இதே சூஸ் பண்ணிக்கலாம். பேத் வந்து செலக்ட் ஆகிருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். ரெக்டாங்குலர் மார்க்யூ டூல் அல்லது இந்த மார்க்யூ டூல் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்குலர் மார்க்யூ டூலை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணி லேயர் வியா காப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த லேயர் வந்து நமக்கு காப்பி ஆகிடும். அதுக்கப்புறம் மூவ் டூலை ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ நமக்கு கிடைக்கும். இதை சின்னதாக்குறதுக்கு கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். எல்லா வீடியோஸையும் போய்ட்டு பொறுமையாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் செட் பண்ணியாச்சு. நம்மளோட இமேஜை கொண்டாந்து வச்சாச்சு. இமேஜோட பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை ஏற்றுறதுக்கு வந்து இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து கர்வ்ஸ் கிடைக்கும். இது RGB மோடில் இருக்குது. RGB மோடில் வச்சுட்டு ஜஸ்ட் அதை நீங்கள் இந்த மாதிரி மேலே இழுத்து விட்டிங்கன்னா ஃபோட்டோவோட பிரைட்னஸ் வந்து நல்லாவே கூடும். இப்போ இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. ஃபோட்டோ சரி பண்ணிட்டோம். இப்படி இருந்த ஃபோட்டோ வந்து இப்போது இப்படி ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு டார்க்காக இருந்த ஃபோட்டோ வந்து இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு சூப்பராக கிடச்சிருக்கு.
நெக்ஸ்ட் வந்து லெட்டர்ஸ் ஆட் பண்ண வேண்டியதான். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல ஒயிட் கலர் ஃபாண்ட் ஆர் பிளாக் கலர் ஃபாண்ட்டை வச்சுட்டு டைரெக்டாக டி மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு ஜஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா பெட்டராக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் நீங்கள் அட்ராக்டிவாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வந்து கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். இது 3க்குள்ள வித்தியாசம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். வெறும் ஷேப் லேயர் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஷேப் லேயர் மட்டும் நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வந்து எங்கே வேணாலும் இந்த மாதிரி நகர்த்திக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா அப்படியே பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபாண்ட்டு கலரை வந்து நான் வந்து ஒயிட் ஆக்கிக்கிறேன். இந்த ஏரோ மார்க் நீங்கள் இது ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி இது மாறிடும். இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இது மேலே வைக்கும்போது நல்ல ஒரு சூப்பர்பான அவுட்புட் பக்காவாக இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ ரெண்டையும் சேர்த்து நகர்த்தணும். எனக்கு ஃபாண்ட்டு தனியாக நகரக்கூடாது, இந்த பாக்ஸ் தனியாக நகரக்கூடாதுன்னா செயின் லிங்க் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபாண்ட்டையும் இந்த பிளாக்கையும் சேர்த்து ஒரு செயின் லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இதை எங்கே வேணாலும் ரெண்டையும் சேர்த்து நகர்த்தி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த இடம் வந்து சூட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம எங்கே வேணாலும் நகர்த்தி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த செட்டிங் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணிட்டோம், அதுக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டோம், ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம், மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து தம்ப்நெயிலுக்கு ஒரு பேக்ரவுண்டும் செட் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரே ஒரு ஐட்டம் வந்து மிஸ் ஆகுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேனல் நேம் தான். ஜஸ்ட் அதை வந்து சேனல் நேமாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுற வேண்டியதான். சேனலோட லோகோ வச்சுருப்போம் எல்லோரும், அந்த லோகோவை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல விட்டுட்டோம். இப்போ போட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக இந்த தம்ப்நெயில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. நம்மளோட சேனல் நேமாக எங்கே ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.